நண்பர்களே, இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது சோயா 65 எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த சோயாவை 15 மினிட்ஸ் சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்து கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதுக்கு நான் ஒரு மசாலா போட்டு பிசைய போகிறேன். வேறு எந்த மசாலாவும் இந்த 65க்கு வேண்டாம். இந்த ஒரு மசாலா மட்டுமே போதும். இந்த ஒரு மசாலாவே நல்லாயிருக்கும். இப்போ நான் இந்த மசாலாவை இதில் போட போகிறேன். இப்போ மசாலா கொட்ட போகிறேன். அடுத்து லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். சும்மா கொஞ்சம் இவ்வளோண்டு. இப்போ இதை நல்லா என்ன பண்ணணும், மிக்ஸ் பண்ணிடணும். மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை 15 மினிட்ஸ் ஊற வைக்கணும். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா லைட்டாக இதில் தயிரும் லெமனும் ஆட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள். சோயா ஊறிட்டுருக்கு. இப்போ நம்ம அதுக்குள்ளே எண்ணெயை லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். நான் எண்ணெய் ஊற்றுறேன். சோயாவுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சோயா பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ 15 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் பொரிக்க போகிறோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சோயா பொரிக்க போகிறோம். சோயா நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் பொரிக்க போகிறோம். எண்ணெயில் நல்லா பொரியணும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சோயா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த ஒரு கொத்து கருவேப்பிலையை அப்படியே எண்ணெயில் போட்டுருங்க. லைட்டாக பொரிஞ்சிடும். லைட்டாக பொரிஞ்சு மேலே வந்த உடனே சோயாவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோயா 65 ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.